அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லைங்க. அவங்க அப்பா வேலைக்கு போய்ப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்போ தான் அவன் சொல்கிறான், நீ எங்கே போனேன் என்கிட்ட கேட்டான். ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து கேட்குறான், நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறான். நான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இவன் எந்திரிச்சிருக்கான், என்னை காணும். அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம், நான் தனியாக ரூமில் இருந்தேன். சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், கதவை பாட்டிக்கு தெரியாமல் ஷூலாம் மாட்டி, பேம்பஸ்லாம் போட்டிருந்தான். பேம்பஸ்லாம் கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் லாக் பண்ணிட்டு என் ரூம் போயிருக்கான். அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான். என் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். அங்கே லாக் ஆகிருக்கு. திருப்பி இங்கேருந்து ஓப்பன் இது க்ளோஸ்டாக இருக்குது. அவனுக்கு உள்ளே போக முடியல. அந்த காரிடார்லேயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். பக்கத்துக்கு யோசிச்சு பார்த்துருக்கான். தட்டி பார்த்துக்கான். அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ரூமையும் தட்ட ஆரம்பிச்சிட்டான். போய் எல்லா ரூமையும் தட்டியிருக்கான். ஏதோ ரூம்லேருந்து 2 பேர் வெளியே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட எழுதி கொடுத்துருக்கான். மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான். டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, அந்த 2 லேடிஸ் சொல்கிறாங்க, டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கொடுத்தோம். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ நேரம் பயமாக இருந்த பயம் அவனை இந்த எக்ஸ்போசரில் இருக்கான் அப்படிங்கும்போது சார் ஃபஸ்ட் டைமாக நான் அதை பயங்கரமாக ப்ரே பண்ணேன். சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சு உருண்டு கிடந்தார். இதுக்கப்புறம் நீ உன்னோட சினிமா மாறும், உன்னோட மொழி மாறும், சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். நீ உனக்குள்ள இது வரைக்கும் இருந்து கூட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான், அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவான், பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாரு. மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்புறோம். நானும் அவன் தனியாக நின்றுட்டு இருக்கேன். அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன். எங்கேயாவது போயிடுவானு சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த 2 ஜப்பான் ஆண்டியன் தள்ளி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு 4 பேர் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. சார் பறந்து படம் பார்த்துட்டாரு. கதை சொல்லும்போது எல்லாமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மயன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தேன். சாரோட பையன், இது சாரோட பையன் கதையாக நான் எடுத்துக்கிறதா, இல்லை சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்பேன்ல. ஏன்னா சார் அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார். அப்போ சாரோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையாக எடுத்துக்கிறதான ஒரு டவுட் இருக்கு எனக்கு.